Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil grammar. Tamil grammarல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இடம் அப்படினா என்ன, அது எவ்வளோ டைப்ல ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதோட மீனிங் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? Let's move on to the topic. ஃபர்ஸ்ட் இடம்னா என்னன்னு பார்க்கலாங்க. நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருளும் என்ற மூன்று நிலைகளையும் குறிக்கின்றது. அதாவது இடம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா, நம்ம பேசுகிற நம்மளையும் அண்டு அதை நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த பர்சன் அவங்களையும் அண்டு பார்த்திங்கன்னா நம்மளை இங்கே பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேரையும் தவிரையும் நம்ம மூணாவது பர்சன் பற்றி பேசுவோம், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை பற்றி பேசுவோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் ஆர் பர்சன்ஸை பற்றியும் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி பேசக்கூடியது என்னதுங்க, இடம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மூன்று டைப்பில் பிரியுதுங்க. இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைப்பில் பிரியுதுன்னா மூன்று டைப்பில் பிரியுது, மூன்று வகைப்படும். இடம் மூன்று வகைப்படும். அவை ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தன்மை, செகண்ட் ஒன் முன்னிலை, தேர்ட் ஒன் படர்க்கை. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் சப்டிவிஷனாக ரெண்டு டைப் பிரியுதுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தன்மை ஒருமை, செகண்ட் ஒன் தன்மை பன்மை. அதே மாதிரி இங்கே முன்னிலையிலையும் ரெண்டு டைப் இருக்குங்க. முன்னிலை ஒருமை, செகண்ட் ஒன் முன்னிலை பன்மை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா படர்க்கை. அதுலேயும் டூ டைப்ஸ் இருக்குங்க. படர்க்கை ஒருமை, செகண்ட் ஒன் படர்க்கை பன்மை. இடம் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்பில் பிரியுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தன்மை, செகண்ட் ஒன் முன்னிலை, தேர்ட் ஒன் படர்க்கை. இந்த த்ரீ டைப்பில் பிரியுதுங்க. அதில் சப் டிவிஷனாக ஒவ்வொன்றும் டூ டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு. அதில் தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, படர்க்கை ஒருமை, படர்க்கை பன்மை அப்படின்னு பிரியுதுங்க. ஓகேங்களா?
இப்போ ஒவ்வொன்றும் நம்ம தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கை என்னென்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தன்மை. பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை ஆகும். அதாவது பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த பேசக்கூடிய நபர் வந்து அவரை பற்றி அவருக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பேசுனாரு அப்படின்னா அது தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், தன்மை இடத்தில் ஒருவரை குறிப்பது தன்மை ஒருமை எனப்படும். அதாவது இப்போ என்னை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்னை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா மட்டும் எனக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா அது தன்மை ஒருமைங்க. இதே என்னையும் பேசி அண்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திங்கையோ இல்லை பர்சனையோ ரிலேட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அது தன்மை பன்மை. ஓகேங்களா? தன்மை இடத்தில் பலரை குறிப்பது தன்மை பன்மை எனப்படும். அதில் நம்மளும் இருப்போம் அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு திங்ஸோ இல்லை பர்சன்ஸோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பர்சனை அதில் அந்த பர்சன்லேயும் நம்மளும் இருப்போம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம அவங்களுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது தன்மை பன்மை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. நான் பேசினேன். இப்போ யாராச்சும் நீ அம்மாவுக்கு கூப்பிட்டியா இல்லை வேற ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சொன்னால் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம மட்டும்தான் இன்டர்ஃபியர் ஆகிருக்கோம். அதனால் அது வந்து நான் பேசினேங்கிறதுல தன்மை ஒருமை. ஓகேங்களா? நாம் படித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் வருது இல்லை ஏதோ ஒன்று குரூப் ஸ்டடி பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த குரூப் ஸ்டடி பண்ணுறப்போ அதில் நம்மளும் சேர்ந்து தான் இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்போம். அந்த மாதிரி குரூப்பில் வந்து நம்மளே இன்க்ளூட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது தன்மை பன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் முன்னிலை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை எனப்படும். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா, அவங்க கேட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த பர்சனை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், நீ எடுத்துகிட்டு வரியா அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பர்சனை ரிலேட் பண்ணி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது முன்னிலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட்,
முன்னிலை இடத்தில் ஒருவரை குறிப்பது முன்னிலை ஒருமை எனப்படும். அதாவது உங்களுக்கு எதுக்கால நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாருங்களே அந்த பர்சனை மட்டும் நீங்கள் ரிலேட் பண்ணி அவரோட இன்ஃபர்மேஷனை ரிலேட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது முன்னிலை ஒருமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், முன்னிலை இடத்தில் பலரை குறிப்பது முன்னிலை பன்மை எனப்படும். முன்னிலை இடத்தில் பலரை குறிப்பது முன்னிலை பன்மை எனப்படும். உங்களுக்கு எதில் நின்று பேசிகிட்டு இருக்கிறவங்க அவங்களும் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களையும் குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எல்லோரும் நேற்றுக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்களா, இல்லை சினிமாவுக்கு போயிருந்தீங்களா, நேற்றுக்கு எக்ஸாம் எழுத போயிருந்தீங்களா அப்படிலாம் கேட்குறோம் இல்லைங்களா. அப்போ அந்த நீங்கள் எல்லாரும் அப்படிங்கிறப்போ அந்த குரூப் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. அந்த குரூப்பில் நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சனும் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது முன்னிலை பன்மை எனப்படும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. நீ அங்கு சென்றாயா, நீ அங்கே போனியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அதில் வந்து அந்த பர்சனை மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க பர்டிகுலராக. ஸோ அது வந்து முன்னிலை ஒருமை. இது ஒருமைக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்களா, நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதில் அந்த குரூப்பில் அந்த பர்சனையும் ஆட் பண்ணி கேட்குறது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது முன்னிலை பன்மை எனப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு படர்க்கை பார்க்கலாங்க. தன்னையும் முன்னிலையையும் இல்லாத பிறரை பற்றி அல்லது வேறு பொருளை குறிப்பது படர்க்கை எனப்படும். தன்னையும் முன்னிலையையும் இல்லாத பிறரை பற்றி அல்லது வேறு பொருட்களை பற்றி குறிப்பது படர்க்கை எனப்படும். அதாவது அந்த நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களை பற்றியும் இருக்காது. அண்டு உங்களுக்கு எதிர்கால நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க இல்லையா அவங்கள பற்றியும் இருக்காது. வேறு ஏதோ ஒரு பர்சனை பற்றி, உங்கள் ஃப்ரெண்டை பற்றியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பற்றி இல்லை ஏதோ ஒரு திங்ஸை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து படர்க்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், படர்க்கையில் ஒருவர் அல்லது
ஒரு பொருளை குறிப்பது படர்க்கை ஒருமை எனப்படும். நீங்கள் தேர்ட் பர்சனை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதில் ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு திங்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து படர்க்கை ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், படர்க்கையில் பலர் அல்லது பல பொருளை குறிப்பது படர்க்கை பன்மை எனப்படும். ஒரு தேர்ட் பர்சன்ஸ் பற்றி பேசுகிறப்போ அதில் நிறைய பேர் ஒரு குரூப்பாக நீங்கள் ஒரு 2 ஆர் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் பற்றி வேணாலும் பேசலாம். அந்த குரூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கிறது நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை நிறைய திங்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து படர்க்கை பன்மை எனப்படும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. அவன் வந்தான். அவன் வந்தான். இப்போ யாரோ எதுக்கால் நின்று பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து அவன் வந்தானா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் அவன் வந்தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒருமையை மட்டும்தான் நீங்கள் குறிக்குது. ஒரே ஒரு பர்சன் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் அது படர்க்கை ஒருமை. ஓகேங்களா? அவர்கள் வந்தார்கள். இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க இல்லையா, அவங்க வந்தாங்களா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் சொல்லுவீங்களா அவங்களாம் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் வந்து அவர்கள் வந்தார்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 ஆர் மோர் பர்சன்ஸ் இருக்கலாம், அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்கிறங்காட்டி அது படர்க்கை பன்மை எனப்படும். ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா, தமிழ் இலக்கணமில் இடம்னா என்னன்னு பார்த்துருக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ டைப்பில் ஸ்ப்ளிட் ஆகுது, அதுக்கப்புறம் அது சப்டிவிஷனாக 2 டைப்ஸில் டிவைட் ஆகுது இல்லைங்களா, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.